இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மறுபடியும் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து மட்டும் நம்ம நடத்தின தேவன் இதுவரையும் காத்த எபினேசர் அவருக்கு நன்றி செலுத்தி நாம் தெரிவிக்கலாம். பசுத்த மந்திரத்தில் ஜிதாவே இந்த நாளுக்கான நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆஸ்வதிப்பதாக இதில் கலந்து கொள்கிறவர்களும் அல்லது பார்க்கிற ஒவ்வொரு நீர் ஆஸ்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவி சோத்திரம் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆஸ்வதிக்கிறார். முக்கிய மகிமை தருகிறோம். எல்லா காலத்துக்கும் மையம் துதிக்கு பாத்திரமானவரே எல்லா துறைகளையும் முக்கிய செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு ஜெபிக்கிறதுக்காகவே ஆண்டவரே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். 77ஆம் சங்கீதத்தில் வேதத்திலிருந்து பகுதி 77ஆம் சங்கீதம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. சேலா. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். சேலா. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். சேலா. ஜனங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறந்த தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. Jaya
செய்யும் சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். சிறுவிலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. துணையும் கேடகமான தேவனவர், புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலமெல்லாம் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலமெல்லாம் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. தெரிந்த நான் அதையும் பார்த்து வந்தேனே, எரியும் தீப்பிழமாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. தெரிந்த நான் அதை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழமாய் மாற்றி விட்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. எங்களை கண்டவரே, எங்களை காண்பவரே, எங்களை காத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியாய் வாழ்ந்த என்னை ஆண்டவரே தேடி வந்தீரே. உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பாசமாய் மாறப்போடு அழைத்துக்கொண்டீரே. இரக்கத்திலிருந்து எங்களை விசாரத்தில் இருக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நடந்த பாதையெல்லாம் ஆண்டவரே, காலமெல்லாம் காத்த வருங்காலத்தை காக்கிறவர், வாக்குத்தத்தம் செய்தவர், மாறாதவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆதியும் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Praise you, Jesus. Hallelujah. சர்வவல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவே, சித்தானத்திற்குரியவரே, மகிமைக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மரித்ததோ சதாகாலம் உயிரோடு இருக்கின்றனவே. உம்மை துதிக்கிறோம். நானே உயிர்த்தெழுந்த ஜீவனமா இருக்கின்றனவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நித்திய ஜீவனை கொடுக்கிறவரே, நித்தியமாய் மோடு கூட எங்களை வைத்துக் கொள்கிறவரே, 1000 வருஷம் அரசாளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நல்லவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. We praise you Lord, we exalt you Lord, we magnify your name Lord, we glorify your name Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ சொல்லாக நீ கட்டெடுத்து ராஜா.
பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறபடியால், ஜீவனை கொடுத்திருக்கிறபடியால் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி தொழுது கொள்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேசத்துக்காக திறப்பின் வாசலிலே வந்து நிற்கும் பொழுது நீர் எங்களுக்காக இறங்கி கர்த்தாவே தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் தேசத்தை இந்த கண்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். தேசத்தில் காணப்படுகிற கர்த்தாவே தீமையான எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்கப்பா. கொள்ளை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், வீணான பண ஆசைகள், பொருளாசைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க கர்த்தாவே. தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அப்பா சுகம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ரட்சிப்பு எங்கள் தேசத்திலே காணப்பட உதவி செய்தல்லோ. ஆண்டவரே, எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின்
நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். எங்கள் தலைவர்களுக்கு இன்னும் எப்படி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஆவலை கொடுத்து அதற்காக திட்டங்களை தீட்டத்தக்கதாக கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சுயநலத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா, எங்கள் அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் நன்மையான திட்டங்களை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கத்தக்கதாக நீர் உதவி செய்தலும். எங்கள் தேசத்தின் ஏழ்மை நிலை மாறட்டும் கர்த்தாவே. பிலோ பாவர்ட்டி லைன் என்கின்ற ஒரு பேரே இல்லாத படிக்கு எல்லாவற்றையும் ரிமூவ் பண்ணி ஆண்டவரே சமமா எல்லாருக்கும் தேவையான எல்லா காரியங்களும் கிடைக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா என்று சொல்லி எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த வியாதி மறுபடியுமாய் எங்கள் தேசத்திலே வராதபடிக்கு அதன் மூலமாய் எந்த உயிர் சேதங்களும் வராதபடிக்கு காத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. கிருபையா இறங்குங்க. இந்த கொரோனா அந்த ஜெர்மை ஆண்டவரே அந்த வைரஸை முற்றிலுமாய் நீங்க அழித்து போடுங்க. வேரியன்ஸே வராதபடி உம்மால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் கர்த்தாவே. நீர் இதை செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேக்சின் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கவும் இஃபெக்டிவா இருக்கவும் நீர் உதவி செய்தல்லோம் தகப்பனே. இந்த நாட்களிலே பொருளாதார சீர்கேடுகள் எவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. படித்து முடித்து விட்டு 1 லட்சம் 2 லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளிவருகிறார்களே. இவர்களுடைய நிலைமைகள் என்னப்பா? இவர்களுக்கென்று மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு போகிறதே தகப்பனே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கவும் நல்ல வேலைகள் அவர்களுக்கு உண்டாகவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் நல்ல உயர்ந்த பதவியிலே வந்து இருக்கத்தக்கதாக ஆண்டவரே சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமா எங்கள் பிள்ளைகள் இருக்கும்படியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நேரத்திலே சபையிலே யார் யாரெல்லாம் வியாதியிலே பிரச்சனையிலே கடந்து போய்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆளுதவியையும் பண உதவியையும் கொடுத்து உங்களுடைய தழும்புகளால் அவர்கள் சுகமானார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். விடுதலை கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. எல்லா குடும்பங்களின் தேவைகளையும் சந்தியும். விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தரை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தல்லோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இத்தனை நாளிலும் என்னுடைய சமூகத்தில் வந்து அவனுடைய செய்தியை கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திர வேளையிலும் உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் இந்த சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே முழுவதும் இரத்தத்தினால் கழுவி எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே தேவ செய்திக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 10வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே கடைசி பகுதியை நாம் பார்க்கலாம்.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். அல்லேலூயா. திசை தெரியாமல் அது என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை அப்படியே நட்டாத்தில் விட்டு போற ஆண்டவர் அல்ல. பலவிதமான போராட்டங்களிலே, பலவிதமான பிரச்சனைகளிலே, பலவிதமான காரியங்களில் நாம் சிக்கி தவிக்கும் போது திக்கற்ற நிலைமையில என்ன செய்வது, ஆண்டவரே எனக்கு ஒரு வழி பிறக்காதா, நான் என்ன செய்வது என்று சொல்லி திகைந்து நிற்கும் போது அவர் நமக்கு தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நீங்க படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். 38 ஆண்டுகளாக வியாதியிலே கஷ்டப்படுகிற ஒரு மனிதன். அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறதை அந்த ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது. 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் 9வது வசனம் வரை படிக்கும்போது அதிலே அருமையான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூப்பின உறுப்புடையர்கள் முதலான வியாதிக்கார அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியசனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியசன் அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதனை சந்திக்க வருகிறார். அவன் 38 ஆண்டுகளாய் வியாதியாய், ஸ்ட்ரோக் நினைக்கிறேன், அவனுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவன் வியாதியாய் அங்கே படுத்திருந்தான். அப்போ ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் 38 ஆண்டுகளாய் இருப்ப சாதாரண விஷயம். ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே இருந்து அவன் வியாதி இருக்குது. ஆண்டவர் வேதத்துல நம்ம படிக்கும்போது படிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 33 அப்ராக்சிமேட்டா 33 ஆண்டுகள். அப்போ இவனுடைய வியாதி படுக்கை பார்த்தீங்கன்னா 38 ஆண்டுகள். அப்போ ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதியாய் அவன் அங்கே இடத்துல இருந்திருப்பான். அந்த மனுஷனுடைய காரியத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டத்து மத்தியிலும் கூட குடும்ப ஆட்கள்லாம் அவ்வளவு நாள் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் பார்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? நம்முடைய தாய் தகப்பனை கூட பார்ப்பது சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அவங்களை வயதான காலத்திலே நம்ம அவங்களை பார்க்க வேண்டிய சூழலை வரலாம். 10 ஆண்டுகள் பார்ப்பதற்கு சொல்ல சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். 38 ஆண்டுகள் வியாதியா இருந்தான்னு சொன்னா எவ்வளவு அவங்க குடும்பங்கள் அவனை உதாசனப்படுத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப அவன் அங்க கிடக்கும் போது அவன் சொல்றான், என்னை அந்த குளத்துல அந்த தூதன் கலக்கும் போது என்ன நினைச்சுவான், இறக்கி விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அவனுடைய நிலைமையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் மனசுக்குள்ள அவனுக்கு ஓடி இருக்கு, மன சிந்தனைகள் ஒரு வாழ்க்கையில ஓடி இருக்கும். ஐயோ, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது தானே, என் குடும்பத்துல எனக்கு உதவி செய்ய எனக்கு மனைவி இல்லை, எனக்கு குடும்பத்துல உதவி செய்ய பிள்ளைகள் இல்லை, குடும்பத்தில் உதவி செய்ய என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, எனக்கு உற்றா உறவினர்கள் இல்லை, நான் திக்கற்றவனாய் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இவ்வளவு எல்லா வியாதிஸ்தர் மத்தியெல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கேன். நான் என்னுடைய நண்பன் ஆல்வின் சொல்லிதான் ஒரு நண்பனை பார்த்தேன். அவருடைய கொரோனா டைம்ல அவன் ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு 2 நாளைக்கு
ஃபாரின் போவதுக்கு 2 நாளுக்கு முன்பாக அவனுக்கு திடீர்னு மூச்சுத்திறன் ஏற்பட்டது. அவன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான். கிட்டத்தட்ட அவனுடைய 80% ஆஃப் த லங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அவன் உயிர் வாழ்ந்ததே கர்த்தருடைய அற்புதம் தான். டாக்டர் இறந்து போக சொல்லிட்டாங்க. திடீர்னு அவனுக்கு மூச்சுத்திறன் வந்து அட்மிட் ஆக 3 மாசம் ஐசியூல இருந்தான். கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் செலவழித்தான். அவனிடத்துல 2 நாளைக்கு முன்பாக, 2-3 நாளுக்கு முன்பாக பேசி கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், நீ சுற்றிலும் மரண ஓலம் இருந்தது, ஐசியூல தான் இருந்திருக்கான். ஹைலி சொபஸ்டிகேட்டட் ஹாஸ்பிட்டல் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தெரியும், வடபள்ளியில் இருக்கிற ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல். எல்லாம் நல்ல சுத்தமாக, எல்லாம் ரொம்ப ஒரு சொபஸ்டிகேட்டடாக நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அவன் சொல்லுகிறான், படுத்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்து கொண்டே இருந்தேன். என் பக்கத்தில் இருந்த வாலிப பிள்ளைகள், சிறு வயது ஆண்கள், சிறு வயது பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் சுற்றி இருப்ப. நான் ஒரு டைம் கண் தூங்கிட்டு அடுத்த பக்கத்தில் வச்சு பார்த்தா அவன் இருக்க மாட்டான். விஷயத்துக்கு பெரிய ஒரு கருப்பு துணியை போட்டு மூடுவான். என்னன்னு கேட்ட இறந்துட்டேன்னு சொல்லுவான். திடீர்னு அப்படியே இப்போ கண்ணை முடித்து மரண ஓரம், திடீர்னு அழுகிற சத்தம். ஒவ்வொரு நாட்களும் என் உள்ளத்துல ஆணியா பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிச்சு. இன்னும் அந்த சத்தத்தை கேட்கிறேன். அவ்வளவு பயங்கரமான நாட்கள்னு சொன்னான். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர் மத்தியில இருக்கிறதுன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் சொன்ன காரியங்களை கேட்கும் போது பயங்கரமா இருந்தது. போது அவன் வியாதியஸ்தருக்குள்ளதான் அவன் இருந்திருக்கான். எங்க சுத்தி எங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து படிச்சு பாருங்க. 3வது வசனத்தை, குருடர்கள், சப்பானிகள், தூக்குன உருப்புடையர்கள் முதலான வியாதியஸ்தர்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணி எப்பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளதான் அவன் உட்கார்ந்துருக்கான். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் இல்லையா, கைவிடப்பட்ட நிலைமை. இன்னைக்கு இந்த வயசானவங்களுடைய காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் போது நண்பர்கள் பகிர்ந்து பார்த்தா அவங்களுடைய நிலைமை இந்த வரிகளனால வேத ஆண்டவர் அழகா சில கடைசி காலத்துல அன்பு தணிந்து போக சொல்றாங்க. இல்ல, அன்பு தணிந்து போயிடுச்சு. வயதான முதியவர்களை வீட்டுல பார்க்கறது சொல்றது ரொம்ப சிரமமான விஷயம் இந்த நாட்கள். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையை மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனுஷன் ஒரு மிஷின் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கான். தாய் தகப்பனை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என்னன்னா, நீ வேதத்தை அழகா சொல்லியிருக்காரு, தாயின் தகப்பனையும் விட்டுட்டு மனையோடு இசைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தாயை தகப்பனை உதரை தள்ளிட விடாது. அவளையும் நம்ம வயசான முதிர்ந்த காலத்தில் அவரோடு சேர்த்து அவளுக்கான அதிக முக்கியத்துவம் நம்முடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவளுக்கு அதிக சமயத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, முதியவர்களை கைவிட்டு விடக்கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாடு சொல்லி நீ பரிசெய்கிற போது இருக்கக்கூடாது. அவன் தாய் தகப்பனுக்கு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அந்த படத்தை நான் செட்டில் பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே என்னுடைய வேலை இல்லைன்னு சொல்லுவேன். அவன் தான் பரிசையனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் அவளை மாதிரி இருக்க சொல்லலை. அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பை, அந்த முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் காட்ட வேண்டும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருவதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, தன் மாமியார் மாமனாரை எப்படி பார்ப்பதில்லை, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல பார்ப்பது. ஒரு புருஷனாக இருந்தாலும் சரி, ஒரு புருஷனும் அவரோட மாமியாரை மருமகனை மாமியாரையும் மாமனாரையும், ஒரு புருஷன் ஒரு ஆணா இருந்தா கூட தன்னுடைய மனைவியுடைய அம்மாவையும் அப்பாவையும் தன்னுடைய அப்பா போல அம்மா போல தான் பார்க்கும். அதே மாதிரிதான் பெண்களும் தன்னுடைய கணவன்மாருடைய அம்மாவையும் அப்பாவையும் தன்னுடைய சொந்த அம்மா அப்பா மாதிரி தான் பார்க்க. வேதத்தில் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. ஆண்டவர் படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உண்மை பார்க்கறதுக்கு வெளியில என்ன யாரு இருக்காங்க, உங்க தாயும் சகோதரன் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார் என்னுடைய தாய் இங்க இருக்கிறவங்க தான் தாயின் சகோதரம். எல்லாரையும் அவர் எப்படிதான் பார்த்தாரு, தாயாகவும் சகோதரர்களாக தான் பார்த்தாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்ணோட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எல்லாரையும் உலகத்திற்கு கூட நினைக்க முடியாமல் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் தாய் தகப்பன் இவர்களை நாம் நன்றாக நேசித்து அவளை கைவிடாமல் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் வருகிற பிரச்சனை ஏன் ஒரு புருஷன் மனைவியில் அதிகமான பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் ஒருவேளை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கவனிக்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, இல்லை தன்னுடைய மனைவி தன் தாயும் தகப்பனையும் கவனிக்கிறதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருஷனும் மனைவியும் மாமனாரையும் மாமியாரையும் தன்னுடைய தாய் நினைச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த ஒர்க்கை ஈக்குவலாக ஷேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் என்ன நடக்குது, அது அவருடைய தாயின் தகப்பன் தானே, அவனுக்கு நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புருஷன் நினைப்பாரு
ஏன்னா மனைவியுடைய அம்மா அப்பா தானே, அதுக்கு எனக்கு பொறுப்பு கம்மி தானே, அவங்க யார், அவளுடைய அம்மா அப்பா, நான் எதுக்கு கவனிக்கிறேன், அது அவளே கவனிச்சுட்டு நினைப்பான். அப்போ என்ன ஆகுது விஷயம், மனைவிக்கு அதிகமாக தன்னுடைய தாயின் தகப்பனை கவனிக்கிற, வீட்டு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. சிலவங்க வீட்டுக்கு அது வெளியில ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க பெண்கள். மனைவி அவருடைய அம்மா அப்பாவையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அதிகமாக பெண்களுக்கு அங்கே போயிடும். ஆனால் தன் குடும்பத்தோடு செலவழிக்க வேண்டிய டைம் குறைஞ்சிக்கிறது. அதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதே போல் ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பல கடமைகள் இருக்குது. தன் குடும்பத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது இந்த வேலையை பார்த்துட்டு தன் தாய் தகப்பனை கவனிக்கும் போது தன்னுடைய டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தன் தாய் தகப்பனை கவனிக்கிறது அதிக நேரம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்போ என்ன ஆயிடுது, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிற டைம் குறைஞ்சி போயிருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கான குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. ஆனால் 2 பேருமே சமமாக, ஒரு புருஷன் மனைவியும் 2 பேர் யாரா இருந்தாலும், புருஷனுடைய அம்மா அப்பா இருந்தாலும் சரி, மனைவியுடைய அம்மா அப்பா இருந்தாலும் சரி, அவர்களை தன் சொந்த தாயாகவும் தகப்பனாகவும் நேசித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை 2 பேரும் ஷேர் பண்ணி இந்த வேலைகளை செய்யும் போது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஓன் குடும்பத்தை அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா 2 பேரும் ஷேர் பண்றாங்க. இதுல ஒரு ஆள் என்ன நினைக்க கூடாது, இது அவங்க அம்மா அப்பா தானே, இல்ல அவளுடைய அம்மா அப்பா தானே, 2 பேரும் யாராவது நினைச்சிட்டாங்கனாலே தடுப்புண்டு கண்டிப்பாக அதே குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணமாய் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், அது புருஷனுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, மனைவியுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, அவர்களை தன்னுடைய சொந்த தாயும் தகப்பனுமாய் நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பகிர்ந்து செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை மாமியார் மாமனார் அவங்க தீண்டத்தகாதவர்கள் போல நினைச்சுறாங்க, ட்ரீட் பண்றாங்க. மாமியார் உட்கார்ந்தோன்னா டக்குன்னு மனைவி எஞ்சி போயிடுறான், இல்லை மாமியார் உட்கார்ந்தோன்னா கணவன் எஞ்சி போயிடுறான். ஏதோ அவங்களாம் தீண்டத்தவரை நமக்கு சிரமமே இல்லாத, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரோடும் நம்முடைய தாயின் தகப்பனும் என்று சொல்லி நான் நினைக்க வேண்டும். ஒரு டிவியில் நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது அந்த ஒரு தொகுப்பு, ஒரு நல்ல சின்ன தொகுப்பு, அருமையான ஒரு தொகுப்பு. அதுல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஒரு முதியோர் இல்லத்தை நடத்துகிறதான ஒரு பெண்மணி தன்னுடைய சொந்த அனுபவத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பகிர்ந்து கொள்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிற நடந்த சம்பவம், ஒரு அம்மா அவர் தன்னுடைய மகன் வீட்டுல என்ன செய்யறாங்க, இதுல முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டு போயிடுறாரு. அந்த தாய் அந்த முதியோர் இல்லத்தை கவனிக்கிறதான அந்த பெண்மணி, அந்த பராமரிக்கிற பெண்மணி அவரை நன்றாக கவனித்து வருகிறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி அவன் பையன் வரான். என்ன சொல்றான், என்ன திருப்பி என்னுடைய தாயை நான் அழைத்துட்டு போறேன், நான் வீட்டில் வச்சே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த அம்மா பராமரிக்கிற அம்மா அந்த அம்மாட்ட சொல்லிக்கிறதாக உங்க மகன் கூப்பிடுறாங்க, நீங்க உங்க மகனோட நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாய் சொல்லியிருக்கான், ஐயோ என்னோட என் மகனோட நீ செய்யாத, தயவு செய்து என்னோட அவங்களோட அனுப்பாத, உங்களே சந்தோஷமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பராமரிக்கிற அந்த முதியோர் இல்லத்தை பராமரிக்கிற அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை மகன் தாயை அழைத்துட்டு போகணும்னு சொல்லும்போது அனுப்பி விடுவதுதான் எங்களுடைய கடமை, அதுதான் சட்டம், அதனால நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த தாயை அந்த மகனோடு அனுப்பி விடுகிறார். மீண்டும் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஆனப்படுவது. திருப்பி அவன் பையன் கூட்டு வரான் தாயை, அதே முதியோர் இல்லத்துக்கு கூட்டு தன் தாயை விடுறான். சொல்றான், விடும்போது அந்த தாய் மிகவும் ரொம்ப நோய் வாய்ப்பட்டு காலெல்லாம் வீங்கிட்டு இருந்திருக்கு, கை காலெல்லாம் வீங்கிட்டு இருந்திருக்கு. போது அவன் அந்த தாய் அம்மா பையன் என்னாச்சுப்பான்னு கேட்டிருக்கான். பையன் சொல்றான், என்னால வீட்டுல வச்சு என்ன செய்ய முடியல, எங்க அம்மாவை கவனிக்க முடியல, அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த பராமரிக்கிற அந்த பெண்மணி அந்த தாயை பார்த்தோன்னே புரிஞ்சா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது. நம்ம கேட்டாங்க, ஏன் அவன் கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குது, ஏன் அவங்களோட சரீரம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, இங்கிருந்து போகும்போது நல்லா தானே போனாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் டாக்டர் அசால்ட்டா சொன்னாராம், நான் டாக்டர்கிட்ட காட்டினேன், எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவும் மீண்டும் ஒரு சின்ன மன வருத்தம், ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல். அந்த டாக்டர்கிட்ட அழைத்துட்டு போய் டாக்டர் ஏதோ வந்திருக்காரு, கூப்பிட்டு இந்த அம்மாவை காட்டும் போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, நீ 24 ஹவர்ஸ்ல இந்த அம்மா இறந்து போயிடுவாங்க, உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, 24 ஹவர்ஸ்ல
இறந்து போய் விடுவார்கள் சொன்னாங்க. அப்போ இவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு இந்த அந்த இதை பராமரிக்கிற பெண்மணி சொல்லியிருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இப்படியாக உங்கள் தாய் வந்து 24 ஹவர்ஸில் அந்த அம்மா இறக்க போகிறாங்க, நீங்கள் என்னென்ன சடங்காச்சாரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த வீட்டு அந்த ஆள் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் அழைந்திருக்காங்க. தன்னுடைய அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மகன், இது 3 மகள்கள். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு விட்டாங்க. ஒரு கால் திருநெல்வேலியா நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க, பேரங்க, பேரனுடைய குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கு. வந்து இந்த இந்த முதியோர் இல்லத்து வந்துட்டாங்களாம். இங்கிருந்து வந்து அந்த அவங்க சடாங்காச்சாரத்தின்படி துளசி தண்ணீரை வாயில் ஊற்றுவாங்க. கடைசியாக மறிப்பதற்கு முன்பாக அந்த தண்ணீரை வந்து வாயில் கொஞ்சம் அப்படி தண்ணீரை ஊற்றுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இப்படியாக எங்களுடைய சடங்காச்சாரத்தின்படி இந்த துளசி தண்ணீரை எங்கள் தாயுடைய வாயில் ஊற்ற வேண்டி இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய் திறந்து கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாயிட்ட அந்த வயதான முதியோட தாயிட்ட போய் அந்த அம்மா பராமரிக்கிற அம்மா சொல்லியிருக்கம்மா, உங்கள் பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறாங்க, நீங்கள் கொஞ்சம் வாயை திறந்து காட்டுங்கன்னு சொல்கிறான். அந்த தாய் அப்படியே தன்னுடைய பெட்ஷீட் எடுத்து தலைவலியும் மூடிட்டாங்க. மூடிட்டு எவ்வளவோ கெஞ்சினாங்களாம், உன் பேர குழந்தைகள் வந்திருக்குது, பேத்திகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் நீ பாருமா, உனக்காக வந்திருக்காங்க. 3 மகளும் வந்திருக்காங்களாம், அவருடைய மூத்த மகன் மருமகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த தாய் பார்க்கவே விருப்பப்படலையா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மன நிலைமையிலே அந்த இருந்திருப்பான், எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, திக்கற்ற நிலைமையில, என்ன ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தாய் இருந்திருப்பான். யோசனை தன்னுடைய மகனையோ மகளையோ வேற குழந்தைகளை பார்க்க முடியாத அளவுக்கு மனசு வேதனையோடு இருந்திருக்காங்க. காய் தன் திறக்கவே மூடுறவங்க பெட்ஷீட்டை திறக்கவே இல்லை. கடைசியை சொல்லியிருக்காங்க, சரிம்மா அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பால் குடிக்கணும், நீங்க பால் கொஞ்சம் வாயில ஊத்துறேன், நீங்க கொஞ்சம் வாயை திறந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த தாய் தன்னுடைய பெட்ஷீட்டை விலகிட்டு வாயை திறந்து காட்டுறாங்க. இங்க பால் ஊற்றிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல அந்த தாய் இறந்து போயிட்டாங்க, அந்த அம்மா வயசான அம்மா இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு சூழ்நிலை, காலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு 3 மகள்கள், ஒரு பையன், அவருடைய பேர குழந்தைகள், எல்லாரும் மருமகன் எல்லாம் இருந்தாங்க. 3 மருமகன், ஒரு மருமகா, பேர குழந்தைகள், ஆனாலும் கைவிடப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. எவ்வளவு வேதனைக்குரிய நிலைமை பாருங்க. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அப்படி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரும் அது விரும்புவது அல்ல. வேதம் தெளிவா சொல்லுகிறது இல்லையா, அவளை கைவிட விடக்கூடாது. நம்ம அவளை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா, கடைசி காலத்தில் அவள் அன்பு பயங்கரமா, அவளுக்கு நம்ம அன்பை கொடுக்க வேண்டும். அது எவ்வளோ முடிந்த அளவு நம்ம என்ன செய்யணும், அவளை நம்ம அன்பை அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய தாய் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, ஆனா எங்க 3 பேர்லயும் எங்க அண்ணனை தான் நேசிப்பாரு, மூத்த அண்ணன் தான் நேசிப்பாங்க. என்னன்னு தெரியல, அது எல்லாம் நிறைய பெற்றோர்களுடைய தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னா, மூத்தவன் தான் அந்த நம்முடைய தாய்மையை காட்டுறதுக்காக முதல்ல பிறந்த மகன் சொல்லி அந்த பாசம் இருக்குமோ என்னன்னு தெரியல. எங்க அண்ணன் எத்தனை 3 வருஷம் ஆச்சு நான் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் கூட எங்க அண்ணா வந்து மூத்த அண்ணன் பார்த்துட்டு கிடையாது எங்க அம்மா. ஆனா இன்னும் எங்க அம்மாவுக்கு ஆசை வந்து பெரிய அன்பு வந்து எங்க மூத்த அண்ணன் வேணும். இன்னும் அவனை பற்றி குறுக்கு எப்படி இருக்கான், சாப்பிட்டானா, உடனே போன் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமா எங்க மூத்த அண்ணன்ட்ட பேசும். அந்த அன்பு அவங்களுக்கு அந்த பெரிய அண்ணன் மேல அவ்வளோ பெரிய அண்ணன். அல்லேலூயா. அப்போ அந்த அப்படிப்பட்டதான் தாய்மார்கள் இருப்போம். ஆனாலும் நம்ம நேசத்தை கொடுப்பதற்கு நம்ம நிச்சயோட தவறி போகக்கூடாது. ஆவிக்குரியவர்களோட நமக்கு கடைசி காலங்களிலே நாம் நம்முடைய தாய் தகப்பனையும், அவரோட மாமியார் மாமனாராக இருந்தாலும் கூட அவர்களையும் நம் தாய் தகப்பனை போல நாம் கவனிக்க வேண்டும். அவர்களை ஒரு தீர்த்து தாவல் விலகி போகக்கூடாது. அவங்க இருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு அவளை அன்பு காட்டி நாம் அரவணைத்து நாம் அவரோடு சேர்ந்து வாழ. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனத்தை படிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். எப்படி சொல்லியிருக்கேன்? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. எப்படி பயப்பட சொல்றாரு? நரைத்தவனுக்கு முன்பாக, நம்மளோட வயசு மூத்தவனுக்கு முன்பாக நமக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்கு முன்பாக எழுந்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். முதிர் வயது உள்ளவனுக்கு முகத்தை நாம் கனம் பண்ணி சொல்லும்போது, அவர்களுக்கு பெரியவங்களுக்கு, நம்மளை விட வயசு மூத்தவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி வயசான காலத்துல அவங்க அப்படிதான் இருப்பாங்க.
கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவருடைய பிஹேவியர்ஸ் கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்காரு? வயதவர்களுக்கு முதிர்ந்தவர், நம்மளை விட மூத்தவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாதை செலுத்தி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9 16 வசனத்தை படித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 453வது பக்கம். அதிலே ஒரு விதவை சொல்லப்பட்டிருக்கிறது. 453 17வது அதிகாரம் 9 16 வசனத்தை வரை படிக்கும் போது, அங்கே சாரிபாத் ஊர்ல என்ன ஒரு விதவை இருந்தால், வசனம் அந்த காரியங்கள் சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே எலியா என்ன செய்கிறான்? அங்கே போய் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அந்த விதவியின் வீட்டிலே நீ போய் அங்கே இரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு. படிக்கலாம் 9வது வசனம். 452 சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுத்துகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதுல எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சாரிபாத் என்ற விதவை ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சீதோன் இந்த தேசத்துல இருக்கிறதான அந்த சாரிபாத் என்றான ஊருக்கு நீ போன்னு சொல்றாரு. யார்கிட்ட? எலியாட்ட சொல்றாரு. போறோம். போய் அங்கே அந்த அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்க ஒரு விதவையை நான் கட்டளையிட்டேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ அங்க போறாரு எலியா. போன உடனே அங்க ஒரு சூழ்நிலை நடக்குது. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இனி என்ன செய்யணும்? கொஞ்சம் மாவு இருக்குது, சாப்பிட்டு நானும் என் பையனும் சாக போறோம். ஏன்னா நெருக்கடி, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் இல்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் இல்லை. கடைசி விரக்தி அடைந்த சூழ்நிலை, வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. இருக்கிற கொஞ்சம் மாவு, அது கொஞ்சம் அதை நான் என்ன செய்யறேன்? சுட்டு நானும் என் பையனை சாப்பிட்டு இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டிய. அடுத்த வேலைக்கு எனக்கு என்ன இல்லை? போதுமான ஆதாரங்களை என்னை நடத்துவதற்கு, போதுமான எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். இனி என்னடா வாழ்க்கை? இனிமேல் நான் செய்யணும், நான் இறந்து போனோம், எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையில விரக்தி அடைந்தவளாய், என் வாழ்க்கையை நடத்த எதுவும் தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டவளாய், அவள் கைவிடப்பட்ட திக்கற்றோர் நிலைமையில நிலைமையில இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் எலியாவை அனுப்புறார். எலியாவை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்யறார். செய்துட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 14வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையே என்ன செய்ய, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 ஆண்டு மழை பெய்யல, கிட்டத்தட்ட 3 ஆண்டு மழை பெய்யல, தண்ணீர்ல பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்ச சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத் விதவையை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன செய்யல, எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் என்ன செய்ய போல, இந்த பஞ்சம் முடிகிற மட்டும் இந்த பாலில மா குறைந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெயும் குறைந்து. ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்ற, ஆண்டோட பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை தான் என்னது? இந்த கொரோனா மத்தியிலும் தேவைகளெல்லாம் நெருக்கப்படுகிற நாட்கள் தான், போராட்டமான நாட்கள் தான். இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம போராடி இருக்க நேரம். ஆண்டவர் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மா என்ன செய்து குறைந்து போவதில்லை,
கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பஞ்சகாலத்தில் போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுமோ, என் வாழ்க்கையை எப்படி ஓட்டுவேனோ என்று சொல்லி நீங்கள் இவ்வளவு பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற விஷயம், இந்த நாட்கள் உங்களுக்கு பயங்கரமா இருந்தாலும் கொரோனா முடிய மட்டும் அவர் உங்களை போஷிக்க வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை போஷிப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் போஷிப்பார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் சந்தோஷமா ஆண்டவர்கள் கழிவுன்னு அவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனால் இதுல ஒரு காரியத்தை நீங்க பாருங்க, 9ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஆண்டவர் அந்த ஒரு விதவைக்காக எலியாவை அனுப்புறார். ஆனா அனுப்பிட்டு எலியாட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையை அந்த ஊழியக்காரருக்கு, அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். அப்ப ஆண்டவர் சொல்ற, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்க ஆளை நான் வச்சிருக்கேன், விதவை வச்சிருக்கேன், அவ உன்னை பராமரிப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பஞ்ச நாள் காலத்துல நம்மளை போஷிப்பார், உங்களை எல்லாரையும் போஷிப்பார். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுக்கு நம்ம நினைச்சு அவர்களை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அழகா சொல்லியிருக்காரு. அந்த விதவையுடைய தேவையை சந்திக்க அந்த ஊழியக்காரர் அனுப்புறாரு. ரெசிப்ரோக்கலா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை பராமரிக்கும்படி. அப்போ இந்த பஞ்ச காலத்துல நம்மளை ஆண்டவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். மா குறைவதும் இல்ல, என்ன கலசத்துல எண்ணெய் குறைவதும் இல்லை. கர்த்தர் அற்புதமாய் உங்களை போஷிப்பார், போஷிக்க போறாரு. ஆனால் நீங்க என்ன செய்யணும், நம் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன செய்யணும், பராமரிக்கும்படி பொறுப்பையும் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க மறந்து போக கூடாது. 9ஆம் வசனத்தை நீங்க படித்து பாருங்க. அவரை ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படி அந்த ஊழியக்காரரை அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்கே ஒரு அற்புதம் அவர் சொன்ன உடனே, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே அற்புதம் நடக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் இவரை அனுப்புறது காரியம் ஒரு விஷயம் வந்து, அந்த சாரிபாத்து வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து இவரையும் அந்த பஞ்ச காலத்தில் இந்த ஊழியக்காரரை என்ன செய்யணும், பராமரிக்கும்படி காட்டுறாங்க. நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார், செய்து கொண்டே இருப்பார். இந்த பஞ்ச காலத்துல, இந்த கொரோனா காலத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, கர்த்தர் அனுப்புற ஊழியக்காரர், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் நீங்களும் பராமரிக்கும்படி நீங்களும் அவருடைய ஊழியத்திலே ஒத்துழைத்து ஊழியர்களை செய்யணும். ஹல்லேலூயா. உங்களால் இயன்ற மட்டும் பொருள் உதவினாலும் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து அவருக்கும் அவரை பராமரிக்கும்படிக்கு நீங்களும் காரியங்களை செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை மாத்திரம் பெற்று நீங்க மாத்திரம் என்ஜாய் பண்ற, நம்ம மாத்திரம் என்ஜாய் பண்றது இல்ல, நம்மை பராமரிக்க ஊழியக்காரருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அதை செய்யும்படிக்கு, அவரை பராமரிக்கும்படிக்கு அந்த பொறுப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வழியா கடந்து போகிறோமோ அதே போலதான் அதில் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களாக இருக்கிற நெருக்கடி நாட்களிலும் பல போராட்டங்கள் வழியாக கடந்து போறோம். அதனால நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் போது அவரையும் அந்த ஊழியக்காரர் நம்மை சார்ந்து நமக்காய் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிற, நமக்காய் அந்த திறப்பின் வாசலில் நிற்கிற ஊழியக்காரர்களை நம்ம மறந்து போகாதபடிக்கு அவர்களையும் பராமரிக்கும்படிக்கு நாம் காரியங்களை ஊழியத்தை ஊழியத்தை செய்யவும், நம்மளால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு தாங்கவும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்றார். யாருக்கு? ஆகார் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21 அதிகாரம் 14-20 பாருங்க. அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஆகார் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவளை ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. சம்பவம் தெரியும், நான் சுருக்கமா சொல்கிறேன். அவர்கிட்ட சொல்றாரு, நீ அனுப்பிவிடு, அவளை அனுப்பிவிடு. ஏன்னா அவளுக்கு பிறந்த குழந்தை உனக்கு சுதந்திரவாளி இல்லை சொல்லி அனுப்பிவிடு சொல்றாரு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்பட்டு ஆபிரகாம் மன துக்கத்தோடு அனுப்புறான். ஹல்லேலூயா. இப்ப அவளுடைய நிலைமை நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அவ என்ன தப்பு பண்ணா? ஆனா என்னாச்சு அவளுக்கு? அவர் அடிமை, அவன் சொன்னதை கேட்டுதான் ஆகணும். ஆனா அவ என்ன சூழ்நிலை எப்படி ஆகி போச்சு? அவனை அனுப்பி விடுறது ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அனுப்பி விட்டான். இப்ப என்ன தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து ஆகார காலத்துல கொடுத்து அனுப்பிட்டான். ஆகாரம் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போற எல்லாம் தீர்ந்துடுச்சு, கையில இருக்கிற தண்ணீர் தீர்ந்துடுச்சு, அவளுக்கு உணவு இல்லை. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஒரு வனாந்தரத்துல சொல்லும் போது, வனாந்தரம் சொல்ல உங்களுக்கு தெரியும், ஒண்ணுமே இல்லாத இடம் அனுப்பிட்டான்.
பாதி தூரத்துல எல்லாமே தீந்துருச்சு, திக்கற்ற நிலைமை. நான் எங்க போவேன், எனக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவங்களுக்கு கூட பெற்றோர்களோ உற்றோர் உணவினர் யாருமே கிடையாது. கடைசி சூழ்நிலை என்னாச்சு, திக்கற்ற நிலைமை. ஆனால் ஆண்டவர் யார் உதவி செய்தா இருந்தா, அவர் கண்ணீரோடு அழுத போது வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை பாருங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவர் சத்தமிட்டு அழுதாள். அவருடைய சத்தத்தை கேட்டு தேவன் பிள்ளைக்கு சத்தத்தை ஒரு தூதன் சொல்றான், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட. இவ அழுத உடனே, ஆகார் அழுத உடனே அவருடைய பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டா? ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்புனாரு, அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாய் அவன் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் துணை. ஹல்லேலூயா. அவர் சகாயம் செய்கிற ஒரு ஆண்டவர், நம்மளையும் அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. 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 இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. நம்மளோடு சார்ந்து இருக்கிற மனிதர்களையும் நாம் கைவிடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ பழைய அந்த முதல் அதிகாரத்துல வருவோம். யோவான் 5வது அதிகாரம் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி சிறிய ஒரு பாடலை ஒரே ஒரு சரணமார்த்தம் பாடி நம் அடுத்த இதுக்குள்ளாய் கடந்து. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே என்னோடு இருப்பவர். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. அவர் நம்ம வாழ்க்கையில கலக்கங்கள் வரும்போது நம்மளை கை தூக்கி விடுகிறவர். கண்ணீர் பள்ளத்தாக்கிலே நம்ம நடக்கும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகளாயிரும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. அவரை தவிர நமக்கு வேறு துணை இல்லை. கலங்கின நேரமெல்லாம் நம்மளோடு கூட இருந்து, கண்ணீரின் பாதைகளிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆற்றி தேற்றி நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. யோவான் மீண்டும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 5வது அதிகாரம் 1லிருந்து 9 அதிகாரம் வரை திருப்பி ஒரு முறை பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டாய் நாம் பிரிக்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்திலிருந்து 4வது வசனத்தை வர 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை வர பார்க்கும்போது
அந்த 4வது வசனத்தை பாருங்க, 3வது வசனத்துல பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்கார அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஆண்டவர் இந்த மனிதனை தேடி வருகிறார். 38 வருஷமாக வியாதியா இருந்த மனுஷனை தேடி வருகிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருந்திருக்காங்க? சப்பானிகள் இருந்திருக்காங்க, சூம்பின உருப்புடையவர்கள் இருந்திருக்காங்க, அநேக வியாதிஸ்தர்கள் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரும்போது அநேகர் இருந்திருக்காங்க. ஆனால் யாரதான் ஆண்டவர் சுகப்படுத்தினார்? அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன் தான் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை அவனுக்கு தான் கிடைச்சது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 700 கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 21, அதாவது இந்த மாதம் டேட்டா, இன்னைக்கு டேட்டா வர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. 800 கோடி ஜனங்கள்ல ஒருத்தனை தான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு 800 கோடி ஜனங்களா இருந்தாலும் அதுல எவ்வளவு தூசு தான் நினைச்சு பாருங்க. அதுல நம்ம ஒரு ஆளா ஆண்டவர் எல்லாரும் ரட்சித்திருக்கிறாங்க. 800 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இல்ல, சொச்ச மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துல நம்மளை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனத்தை பாருங்க. இந்த வசனத்துல பாருங்கன்னா இங்க நிறைய வியாதிஸ்தர்கள் இருந்திருக்காங்க, எல்லாரும் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் ஆண்டவர் சுகப்படுத்தல. அதுல ஒரே ஒரு மனிதன். ஹல்லேலூயா. 38 வருஷமாக வியாதியா இருந்த ஒரு மனுஷன். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 800 கோடி ஜனங்கள்ல நம்மள ஒரு ஆளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்துல ஆண்டவர் கிருபையாய் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம் இல்லையா? இந்த இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 138 கோடி ஜனங்க. அந்த ஜனத்துல ஒரு ஆளை நம்ம ஆண்டவர் தெரிஞ்சிருக்காருன்னா நீங்களும் நானும் அவருடைய பார்வையில எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ரட்சிப்ப சாதாரண நினைக்கிறோம். 800 கோடியில ஒரு ஆளா, ஒரு சொற்ப ஜனத்துல நம்ம ஆண்டவர் ஒரு ஆளா நினைச்சிருக்காருன்னா அந்த காரியம் எவ்வளவு பெருதுன்னு நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் சுகத்தை கொடுத்தவரு அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 25-26 வசனத்தை படிக்க. லூக்கா 4வது அதிகாரம் 25-26. எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானமும் தடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா பூமியில் உள்ள ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதவைகள் இருந்தாங்க. ஆனா சாரிபாத் விதவைகிட்ட தான் ஆண்டவர் ரட்சிப்ப அந்த மோஷிக்கு ஆண்டவர் அனுப்புனார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதவைகள் இருந்த போதிலும் அந்த ஒரு விதவைக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அப்படிதான் இல்லையா? எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் ஒன்றுமில்லாத நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள். அந்த கிருபையை தான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தான் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எங்களையும் நம்ம என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படிக்கும் புது வாழ்வை கொடுக்கும்படிக்கும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்தேன். ஆண்டவர் நம்மளை எப்ப தெரிந்திருக்கிறார்னா நம் தாயின் வயிறு உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த உலகம் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நினைச்சிருக்காராம் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்காரு. உங்க பேர் தெரியும், இப்படி ஒரு ஆள் வருவாங்க இந்த ஆண்டுல தெரியும். ஆண்டவர் நான் அவளை தெரிந்து கொள்வேன் என்று உலகம் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம். எவ்வளவு பேர் இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாமல் மரித்து போனார்கள். எவ்வளவு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போனார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கிருபையாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பாதியை பாருங்க. அந்த மனுஷனுக்கும் அந்த பாக்கியம் தான் கிடைச்சது. வியாதியா இருந்த மனுஷனுக்கும் அநேக வியாதிஸ்தர்கள் இருந்த போதும் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு பெரிய பாக்கியசாலியாய்
அவன் இருந்தான். அடுத்த பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இருந்து 9வது வசனத்தை பாருங்க. படித்து பார்க்கும்போது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, 6வது வசனம், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொரு என்னை முந்தி இறக்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ன. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவன்ட்ட வாராரு, நீ சுகமாகவே விரும்புகிறான்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? ஆமா, நான் சுகமாக விரும்புறேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெகுவா வியாதியஸ்தனை அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயப்பா அப்படின்னு கேட்கிறார் இயேசு. அப்ப அவன் சொல்றான், நான் அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீரில் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்ல. நான் போகிறதற்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி விடுகிறான், இறங்கி விடுகிறான் என்றான். அப்ப என்ன, அவன் சூழ்நிலையை பாக்குறான். அவன் ஆண்டவரை பார்க்கல. அவன் என்ன பாக்குறான்? சூழ்நிலையை பாக்குறான். என்ன சூழ்நிலை? இந்த குளத்தை கலக்க போறது தூதன். அந்த தூதன் எப்ப கலக்குவான்னு தெரியல. குளத்து கலக்கிறதுக்குள்ள வேற ஒருத்த வந்து, நான் இறங்குறதுக்குள்ள இன்னொருத்த வந்து இறக்கி விடுறான். அப்ப ஆண்டவரை பார்த்து அவன் சொல்ற விஷயம் என்ன? ஆண்டவரே, இந்த குளத்தை சீக்கிரமா தூதன் கலக்க போறான், எப்ப கலக்குவான்னு தெரியல. நீர் என்ன செய்யும்? அந்த குளம் கலக்கும் போது என்னை கொஞ்சம் கரம் பிடிச்சு என்ன செய்யும்? இறக்கி கீழே விட்டுரும். அல்லேலூயா. நீர் அற்புதம் செய்யும் சொல்லி அவன் எதிர்பார்க்கல. அவன் சூழ்நிலையை பார்க்கிறான். யுத்தம் கலக்க போறான். கலங்கின உடனே, ஐயா, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை. ஏன்னா நான் இறங்குறதுக்கு முன்பாக இன்னொருத்தர் இறங்கி விடுறான். நீரன் கரத்தை பிடிச்சி என்ன செய்யும்? அந்த குளத்துல கொஞ்சம் இறக்கி விடுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நமக்கு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அநேக வேளையில என்ன செய்யறோம்னா, சூழ்நிலையை தான் பார்க்கணும். ஆண்டவரை சில சமயம் நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. இல்ல, அநேக இடங்களில நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போயிடும். நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க இந்த இவன் அதான் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்ற, உனக்கு நீ சுகமாக வேண்டும் விரும்புறாயா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டா, ஆமா ஐயா, நான் சுகமாக விரும்புறேன், என்ன செய்யணும் தானே கேட்போம். அவர் என்ன சொல்றாரு? இந்த குளத்துல எனக்கு தூதம் கலக்க போறான், நீ எனக்கு எதையாவது நான் இறங்குறதுக்குள்ள வேற ஒருத்தன் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். நீ என்ன செய்யும்? எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன செய்யும்? கலக்கிற நேரத்துல எனக்கு கரை பிடிச்சி உள்ள கொஞ்சம் இறக்கி விடும். ஆனா ஆண்டுடைய வல்லமை அவன் புரிந்து கொள்ளல. அல்லேலூயா. அவனை தேடி வந்த ரட்சகருடைய வல்லமை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில அப்படிதான். நெருக்கம் வரும்போது நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை மறந்துடுறோம். அல்ல, சூழ்நிலையை பார்க்கிறோம். ஐயோ, சூழ்நிலை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்ன செய்யணும் அப்படி சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறோம்? மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையின் மேல் எல்லா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், எல்லா காரியங்களையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்றாரு, நீ என்ன செய்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய வேதத்துல படிச்சீங்கன்னா அநேகருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த மனிதர்களை படிக்கும். மத்தேயு, இந்த வீட்டுல நீங்க ஃப்ரீயா இருக்கும் படித்து பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம், 14வது அதிகாரம் 31வது வசனம், 16வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு. மார்க்கு பாத்தீங்கன்னா 9வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்து இயேசு மேல் அவிசுவாசமான ஒரு ஜனக்கூட்ட மனிதர்கள், சீஷர்கள் எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். இவர்கள் என்னது? சூழ்நிலையை பார்த்தாங்க. இயேசு தன்னோடு கூட இருக்கிறவர், வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மறந்த ஒரு கூட்டத்தை இந்த வசனங்களை நீங்க படிக்க பார்க்க தெரிகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய இயல்பான சூழ்நிலை என்ன? அவன் சூழ்நிலையை பார்க்கிற மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, சூழ்நிலையை தான் பார்க்கணும். அதை காட்டிலும் வல்லமை உள்ளவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் சொல்லிட்டு அநேக வேளையிலே நாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் கோல்டன் சொல்லுதான ஒரு இலங்கையில இருந்து இருக்க ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து ஒரு வியாதியா இருக்கிற ஒரு மகள், அதாவது இடுப்புக்கு கீழே அவளுக்கு செயல்படல. அவள் பேர் நித்யா எட்வின் சொன்னான ஒரு மகளை சந்திக்க போயிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர், கோல்டன் சொல்லுதான இலங்கையை சேர்ந்த ஊழியக்காரர். 3 வேளை போய் ஜெபித்தாராம். அவர் போய் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கல. 4வது முறை அவர் என்ன செய்திருக்கார்? விசுவாசத்தோடு தன்னுடைய கூட ஆட்கள் எல்லாம் கூட்டு போயிருக்காரு. ஜெப வீரர்கள், நல்ல விசுவாசிகள் எல்லாம் கூட்டு போயிருக்காரு ஜெபிக்கிறதுக்கு. அப்போ அந்த மகள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டான். 3 தடவை அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா அந்த ஊழியரை பார்க்கும்போது கோபத்துல பேசினான். நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்போட பேசியிருக்காரு. அப்ப இந்த ஊழியக்காரருக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். அப்போ அந்த ஊழியக்காரர்களோட சேர்ந்து ஜெபித்தார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். கரெக்டா 3:30 பிப்ரவரி 11ஆம் தேதி 1981
3:30 மணிக்கு நான் அவளை என்ன செய்வேன், விடுதலை ஆக்குவேன்னு சொன்னான். கரெக்டா டைமோட சொன்னாராம். 3:30 பிப்ரவரி 11 1981. இந்த டைம்ல ஆண்டவர் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொன்னான். இவர் அந்த டைம்ல போய் ஜெபம் பண்றாராம். ஜெபம் பண்ண உடனே ஜெபிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு திடீர்னு அந்த உட்கார்ந்துருந்த மகள் குதிச்சு எழுப்பி முழங்கால் போட்டான். அவளுக்கு இத்தனைக்கும் கீழே இந்த இடுப்பு கீழே வேலையை செய்யாதான். திடீர்னு அவ எழுந்துச்சு டக்குன்னு முழங்கால் போய் நடந்த சம்பவம். எடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். கரெக்டா அந்த ஊழியக்காரர் மணியை பாக்குறாராம் 12:30. ஹல்லேலூயா 11 3:30 கரெக்டா 3:30. சில வேளையில நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ளதான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சூழ்நிலைக்குள்ள எனக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்போது அற்புதத்தை கரெக்டா செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 இருந்து 34 வசனத்தை நீ வீட்டுக்கு படிச்சு பாருங்க. அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அது பெரும்பாடு ஸ்திரீ பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆண்டவர் போய் அற்புதம் செய்தாரு. ஆனா இவ வித்தியாசமா திங்க் பண்ணா. என்ன வித்தியாசமா திங்க் பண்ணா, நான் அவரை போய் தொடணும், தொட்ட உடனே எனக்கு அற்புதம் நடக்கணும் அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. இல்ல இயேசு எல்லாரும் போய் தொட்டு சுகப்படுத்தினாரு. இல்ல யாரெல்லாம் வியாதியா இருந்தாலும் கூட்டுற ஜனங்கள்ட்ட எல்லாம் போய் சுகப்படுத்தினார். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்தாரு, வித்தியாசமா திங்க் பண்ணி இயேசு நடந்துட்டு போயிருக்கும் அவரை போய் தொட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொட்டவன அவர் வல்லமை புறப்பட்டு அவர் சுகமடைந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேக வேளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு வியாதியா நீ தான் வந்து என்ன சுகப்படுத்தணும், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வேதத்தை தியானிக்க மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தெல்லாம் செய்திருக்கேன், நீ தான் என்ன சுகப்படுத்தணும் அப்படின்னு அநேக வேளை நினைக்கிறோம்ல. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீயை பாருங்க, நான் இயேசுவை தொடுவேன், இயேசு எனக்கு சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. வித்தியாசமா திங்க் பண்ண. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், அநேக வேளையில அமைதியாயிரும். இல்ல ஜெபிக்க மாட்டேங்கிறோம், வேதத்தை தியானிக்க மாட்டேங்கிறோம், நல்ல ஆவிக்கிற வாழ்க்கை நல்ல நேரத்தை ஆவியில நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நீ தான் என்ன சுகப்படுத்த, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை தியானிக்க மாட்டேன், என் வாழ்க்கையில வியாதி, நான் என்ன நினைச்சேன் எல்லாம் என் வாழ்க்கையில தலைகளமாயிடுச்சு, எல்லாத்தையும் நான் இழந்து போனேன், நான் எதுக்கு ஜெபிக்க வேண்டும். அந்த அநேக வேளையில நம்ம சோர்ந்து போகிறோம். அவ வித்தியாசமா திங்க் பண்ணா, நான் ஆண்டவரை போய் தொடுவேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, செய்ய முடியாத ஆண்டவரே, ஒருவனை தேடி வந்த தேவன் நீர். 38 வருஷமாய் ஒரு இடத்துல படுத்து கிடந்தவனை தேடி வந்த தேவன். எத்தனையோ கூட்டங்களில் ஜனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளவு வியாதிஸ்தர்கள் இருந்தாலும் அவன் ஒருவனை மாத்திரம் சொல்ல கொடுத்தேன். அதே போல ஒரு மனிதனுக்காக தேடி வருகிற தேவன் நீர். ஆண்டவரே, எங்கள் மேல் அக்கறை உள்ளவர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமுள்ள தேவன், எங்கள் குறைகளை நிறைவாக்குகிற தேவன், பஞ்ச காலத்திலும் உதவி செய்யக்கூடியவரப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் கடைசி மட்டும் காக்க வல்லமுள்ள தேவனை உண்மை துதிக்கிறோம். எலியாவை போஷித்தவர் சாரிபாத்து, எலியாவும் நிமித்தமாக சாரிபாத்து ஒரு விதவைக்கும் அவன் மகனுக்கும் போஷிப்பை கொடுத்தவர். உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தாழ்த்தை கொடுக்கிறோம், நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் எங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை எடுத்து காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு நீர் ஆசிரியம், வேலைகளை ஆசிரியம், வருமான பிஸ்னஸ் ஆசிரியம் பொறுப்படுத்த காத்துக்கொள்ளும். வியாதியோடு கூட இருக்கிற சுகத்தை கட்டிடும். எல்லா மகிமையும் கலந்து துதி புகழ்ச்சி முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வல்லமை உள்ளவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு வருகை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.